ஹாய் வீவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, என் பையன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஏதாச்சும் எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டான். அவனுக்காக தாங்க செய்ய போகிறேன். இது வந்து கோதுமை மாவு. இது புதுசாலாம் நான் வாங்கலை. ஏற்கனவே சப்பாத்தி செஞ்சு மீதி இருந்த மாவு தான். இந்த மாவு இருந்த வரையும் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம், அதனால் இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி இருக்கிற மாவு இது இந்தளவே போதும். கொஞ்சமாக செய்யலாம், கரெக்டாக இருக்கும். இந்த அளவு குவான்டிட்டி எடுத்தாலே ஒரு 4 பேர் 5 பேர் வரைக்குமே சாப்பிடலாம் இதை. ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தானே செய்வோம், அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச், ஒரு டேஸ்ட்டுக்காக அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா இப்படி ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுறணும். உப்பு வேணான்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம். வேணும் அப்படி கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி கொடுக்குன்றதுக்காக நம்ம போடுறோம். அதை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, எப்படின்னா இது சப்பாத்தி மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் அது மாதிரி தாங்க இதை ரெடி பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப பிசையணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டால் கூட போதும். கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சுக்கங்க. அப்படி நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் கையில் ஒட்டினா நம்ம மாவு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. சாஃப்டாக வரணும், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பிசையணும் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நானும் அப்படி தான் பிசைய போகிறேன். பாருங்கள், பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு மாவே போதுங்க. ஏன்னா இது வந்து நிறைய வரும், குட்டி குட்டியாக செய்கிறதுனால நிறைய வரும். இந்த அளவுக்கு போதும். ஸோ மாவு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூன். அதை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அதில் ஊற்றுவோம். தேங்காய் உடைச்சேங்க, இங்கே பாருங்க கோணையாக உடஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 2 பீஸ் மட்டும் போதும். இது நம்ம அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருப்பேன். கொஞ்சம் பெரிய கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். அளவுலேயே நான் ஊற்றிக்கிட்டேன். அளந்து ஊற்றலான்னு நினச்சேன், நான் அப்படியே ஊற்றிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த மாவு இதை வந்து சின்னதாக நமக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குமோ நம்ம போட்டுக்கலாம். எங்கள் அம்மா வந்து குட்டி குட்டி சப்பாத்தி மாதிரி எனக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. சின்ன சைஸ் சப்பாத்தி மாதிரி பண்ணுவாங்கங்க. நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட நல்லா இருக்குமேன்றதுக்காக. நாங்களாம் வந்து வீட்டில் கையில் தாங்க அதை எடுத்து சாப்பிடுவோம். எங்கள் அம்மா சின்ன சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு செஞ்சு கொடுப்பாங்க. இது பேர் வந்து ஏதோ மல்லிதான்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு மல்லிதா எப்படி இருக்கும், ஒரிஜினல் மல்லிதான்னு ஒரு உணவு இருக்கா அப்படிலாம் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு பேர். இது வந்து பால், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கரைச்ச மாவு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. தண்ணி நல்லா கொதித்த உடனேயும் நம்ம இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மொத்தமாக அதில் போட்டுறக்கூடாது. ஒன்றா தான் நம்ம போடணும். நம்ம மொத்தமாக போட்டோன்னா எல்லாமே போயிட்டு ஒன்றா ஒட்டிக்கும். ஒன்றா தான் நம்ம போடணும். ஒன்றா எல்லா பீஸையும் எடுத்து ஒன்றா போட்டுருவோம். எல்லாத்தையும் போடணும். விடும்போது உதிரியாக வருங்க. இப்படி நல்லா கலந்து விடணும். அப்படி கலந்து விட்டால் தான் ஒட்டாது, இல்லைன்னா அடியில் போய்ட்டும் நின்றுடும். கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இது அப்படியே பொங்கி வரும். நம்ம அந்த கரைச்ச மாவெல்லாம் சேர்க்கும்போது வந்து அது பொங்கி வரும். இப்போ வந்து இந்த மாவை சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கரைச்ச மாவை நல்லா ஸ்பூன் போட்டு கலந்துட்டு அதை அப்படியே வந்து நம்ம அதில் ஊற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி கலந்து விட்டுறணும். அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாவு எதுக்கு நம்ம ஊற்றுறோன்னா, கொஞ்சம் குழப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் பச்சை தண்ணியில் வேக வைக்கிறதுனால வெறும் தண்ணி மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி மாவு கலந்து ஊற்றினோன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகி நல்லாயிருக்கும். ஸ்பூனில் எடுக்கும் போதே ஓரளவுக்கு அப்படி ஒரு பாயாசம் மாதிரி அது மாதிரி நல்லாயிருக்கும்.
அதனால தான் இது ஊற்றுவாங்க. இதை ஊற்றாமையும் செய்யலாம், நம்ம இஷ்டம் தான். இது நமக்கு பிடிச்சா நம்ம ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த ஒரு கிளாஸில் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை இருக்கும். பாதி மட்டும் இப்போ போடுறேன், மீதி அப்புறம் சேர்த்துக்கலாம். இது வேகும் போதே போட்டால் அந்த இனிப்பு வந்து அந்த மாவுக்குள்ளே இருக்கும். சாப்பிடும் போது அந்த இனிப்பு இருக்கும். நம்ம போடாமல் லாஸ்ட்டாக கூட சேர்க்கலாம். ஆனால் லாஸ்ட்டாக சேர்த்தா மாவு வந்து எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் நான் கொஞ்சமாக இப்போ சேர்த்துருக்கேன். இது வெந்து முடித்த உடனேயும் நம்ம அந்த மீதி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது பார்த்திங்களா, நல்லா பொங்கி வருது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். நம்ம போட்ட பச்சை மாவோட கலர் வந்து மாறி இருக்கும். இந்த மாதிரி பொங்கி இருக்கும்போது எப்படி வெந்துடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம அழுத்தியோ பிச்சியோலாம் பார்க்க வேண்டாம். நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தாலே அது கலர் தெரியும். ஒரு மாதிரி ஒயிட்டாக அப்படியே மாறி இருக்கும். நம்ம போட்ட கலருக்கும் வேறு கலர் மாறி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வெந்துருச்சுன்ட்டு. அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் சேர்க்குற பொருளெல்லாம் நம்ம ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். அதுக்கப்புறம் எதுவும் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. அந்த மாவு வெந்துட்டாலே போதும். நான் சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்குறேன் பாருங்கள். கொதிக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம அந்த தேங்காய் எல்லாம் நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி நீங்கள் போட்டுக்கலாம். துருவி போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. எனக்கு வந்து துருவ டைம் இல்லை. என் பையன் கூப்பிட்டுட்டே இருப்பான். அவனுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கூப்பிட்டுட்டே இருப்பான். அதனால் நான் வந்து மிக்சியில் வந்து அடிச்சுக்கிட்டேன். நீங்கள் துருவி போடுங்க. துருவி போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கும் துருவுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்தளவுக்கு இவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க. சரி, அதனால் அரைச்சி போட்டுட்டேன். பாலுங்க இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். இதை பால் இல்லாமையே சாப்பிடலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பாலும் போட போகிறேன். மீதி இந்த சர்க்கரையும் போட்டுக்கிட்டேன். சர்க்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விடுறோம் பார்த்திங்களா, இந்த டைமில் பால் சேர்த்தோன்னா அது திரிஞ்சிரும். அதனால் வந்து பால் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து பால் சேர்த்துக்கலாம். அதனால தான் நான் அதை பாலை ஊற்றலை, இன்னும் லாஸ்ட்டாக ஊற்றுவேன் பாலை. தேங்காய் போட்டு சும்மா கலரி விடணும். அதுக்கப்புறம் ஏலக்காய், இது பேர் மறந்துச்சு, ஏலக்காய் போட்டேங்க. ஏலக்காவை நான் அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் கடையில். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போய் ஏலக்காவே இல்லை வீட்டில். போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை இடித்து நான் அப்படியே சேர்த்துட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு நான் பார்க்குறேன் ஏலக்காவே இல்லை வீட்டில். அப்புறம் என் பையனை தான் அனுப்பினேன், போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சு. அதனால தான் நான் பால் சேர்க்குறேன். அவன் போய் வாங்கிட்டு வர்றதாங்கட்டியும் ஆறிடுச்சு. இப்போ பால் சேர்த்தாச்சு. பால் சர்க்கரை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னமும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை அளவாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்கல்ல. அதனால் பாருங்கள், என் பொண்ணு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பா, என் பையனும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பா. கொடுக்குறேன் பாருங்கள். 2 பேருக்கும் வந்து எனக்கு இது வேணாம், எனக்கு அதுதான் வேணும், இதுதான் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க வாங்கும் போதே. என் பையன் சாப்பிட்றான் பாருங்க. நான் கேட்டேன், ரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் பாருங்க அவனோட ரியாக்ஷனை யோசிச்சுட்டு எனக்கு பதில் சொல்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணான். சாப்பிட்டு மறுபடியும் என்கிட்ட கேட்டான் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. இதை சாப்பிட்டு நைட்டு அவன் சாப்பிடாம படுத்துருவாங்க. ஓகேங்க, பாய்ங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே பாய், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.